பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால யாவருக்கும் ஸ்தோத்திரம். காலை வேளையிலே உங்களை காண்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த வாரம் முழுவதுமாக, கடந்த நாட்கள் முழுவதுமாக அதிகாலை ஜெபத்தை குறித்து நம்ம அதிகமாய் பார்த்தோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் பொழுது அதிகாலை ஜெபத்தில் கர்த்தர் பிரியப்படுகிறார். சகலமும் புதிதாக்கப்படுகிறது, தூங்கினால் களை விதைக்கப்படுகிறது என்று நிறைய காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கும் கூட எனக்கு ஒரு சிறு கதை இது இன்றைக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன கதை நினைவுக்கு வந்தது. ஒரு மனிதன், ஒரு கிறிஸ்தவ மனிதன் அதிகாலையில் எழும்பி ஜெபிக்க வேண்டிய நேரத்தை தவறி போய் விடுகிறான். அவன் என்ன செய்கிறான்? நன்றாக தூங்கிவிட்டு லேட்டாக எழுந்து, ஐயோ இவ்வளவு நேரம் தூங்கி விட்டோமே, ஜெபிக்க நேரம் இல்லையே என்று சொல்லிவிட்டு நேராக குளிக்க ஓடி மனைவி சமையல் வைத்த உடனே அந்த சாப்பிடும்போது ஆத்திரம், அதனால ஸ்தோத்திரம், ஆமேன் என்று சாப்பிட்டு விட்டு வேலைக்கு கிளம்பினானாம். சரி, அவங்க மனைவி சொன்னாங்களாம், ஏன் ஒரு வசனம் கூட படிக்காம போறீங்க? நம்ம கேலண்டரில் தான் நிறைய டெய்லி வசனம் போடுறாங்களே, வாசித்துட்டு போங்க, உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் சொன்னாங்களாம். அவர் போய் அந்த கேலண்டரில் போய் வாசிக்கும் பொழுது யூதாஸ் நான்று கொண்டு சேர்த்தான் இருந்ததாம். இது என்ன, இது காலங்கத்தாலே அவசரம் சரியில்லையே, இது இப்படி போய் நம்ம இப்படி படிச்சுட்டு இப்படி போனால் எப்படி, போகும்போது இந்த சித்தான்ட்டு வருதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கஷ்டமாக, சரி இன்னொரு வசனத்தை வாசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய் பார்க்கும்பொழுது நீயும் போய் அப்படியே செய் அப்படி இருந்தது. இதை பார்த்து விட்டு, என்ன ஆண்டவரே, காலையில் ஒன்றும் புரியலையே எனக்கு, எழுந்து ஜெபிக்காததுனாலும் வேதம் வாசிக்காததுனாலும் எனக்கு இப்படி சொல்கிறீங்களா? சரி, மூணாவது முறை கடைசியாக ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய் அந்த கேலண்டரை பார்த்து அந்த வசனத்தை படித்தார். அதில் சொல்லப்பட்டுதான், செய்கிற கொஞ்சம் சீக்கிரமாக செய் அப்படின்ட்டு இருந்தது. அவருக்கு அவ்வளோதான். அன்றையிலிருந்து அழுது, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் நைட்டு ரொம்ப நேரம் அந்த கதை பேசிட்டு இருந்துட்டு விளையாடிட்டு இருந்துட்டு செல்ஃபோன் பார்த்துட்டு இருந்துட்டு நான் தூங்கிட்டேன், அது விடுகிறது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, அதனால் என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் சரியாக இருக்கிறேன், நீங்கள் எனக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுக்காதீங்க, எனக்கு பயமாக இருக்குது என்று சொல்லிவிட்டு மன வருத்தத்தோடு தான் போனாராம். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தாங்க, அவசரத்தில் தாங்க தங்களுடைய வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க, ஜெபிச்சு விட்டு அதுக்கப்புறம் வேதம் வாசிக்கிறதே கிடையாது. நான் உங்களை பார்த்து ஒன்று கேட்குறேன். நீங்கள் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறீங்க, ஃபோன் பண்ணிவிட்டு, ஏங்க நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களாங்க, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண விஷயம் இது தாங்க, இது செஞ்சுறீங்களாங்க, சரிங்க ஓகேங்க நான் வச்சுறேன் அப்படின்னு நீங்கள் வச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, பதில் சொல்கிறாங்களா இல்லையா என்று பார்க்காம நீங்கள் பாட்டுக்கு வச்சுட்டு வந்தால் அவங்க என்ன நினைப்பாங்க? நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வருமா? இல்லை நீங்கள் அவங்கக்கிட்ட சொன்னதுனால அவங்களுக்கு புரிஞ்சிச்சு அவங்க செஞ்சுருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அப்படிதாங்க நம்ம ஜெபமும் வேத வாசிப்போம். இந்த காலை வேளையில் நம்மளை போல நிறைய பேர் இன்றைக்கு இப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆத்திரம், அதாவது ஆத்திரம் என்னன்னா, எனக்கு ரொம்ப அவசரம், டைம் இல்லை, ஜெபிக்க முடியல, அதனால எனக்கு ஆத்திரம். ஸ்தோத்திரம், ஆமே. என்ன இது, எனக்கு இதில் ஒன்றுமே புரியல. ஆகினால இப்படிப்பட்ட, இது ஒரு கற்பனையாக சொல்லப்பட்டதா உண்மையாக சொல்லப்பட்டது, இது ஒரு பிரசங்கத்தில் சொல்லப்பட்டது, அதை நான் உங்களுக்கு பிரயோஜனத்துக்காக சொல்லுகிறேன். இன்றைக்கு நிறைய பேர் அப்படிதாங்க கர்த்தர் இடத்துல போய் காலையில், ஆண்டவரே, சுயநலமாக தான் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே எனக்கு அது வேணும், இது வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும், புலம்புவாங்க, அழுவாங்க, பயங்கரமாக கதறுவாங்க, கண்ணீர் விட்டு அழுவாங்க, நிறைய ஜெபிப்பாங்க. ஜெபித்து விட்டு, ஆண்டவரே டைம் ஆயிடுச்சு, நான் போய் சமைக்கணும், ஆண்டவரே எனக்கு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு, குளிக்கணும், இப்படியே தான் நம்ம நாட்கள் கழித்து கொண்டிருக்கிறது. ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்தவர்களுக்கு இது தெரியும், தெரியாதவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஜெபம் என்பது நாம் கர்த்தரோடு பேசுவது, வேத வாசிப்பு என்பது அவர் நம்மோடு பேசுவது. நீங்கள் மட்டும் பேசிட்டு போயிட்டீங்கன்னா அவர் நம்மோடு பேச வேண்டாமா? அவர் நமக்காக கொடுக்குற அந்த வார்த்தை வேண்டாமா? அனுதின அப்பம் என்கிற அந்த மன்னா உங்களுக்கு வேண்டாமா? அதை பெற்றுக்கொள்ள வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கணும். அது ஏன் அதிகாலையில் தான் அந்த மன்னா கிடைக்குமா அப்படின்றத குறித்து நம்ம பார்க்கலாம். எங்கே அந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது, அதை எதை முன் வைக்கிறது என்பதை நம்ம பார்ப்போம். இந்த யாத்ரா புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்
கர்த்தர் வந்து அவங்க படுக்கிற உபத்திரவத்தையும் கண்டதையும் பார்த்துட்டு முடியாமல் வராரு. ஆனால் அவங்க இறைச்சியும் உணவும் வேணும் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் அவங்களுக்கு காடைகளை கொடுக்குறாரு. காலையில் நேரத்தில் அப்பத்தை கொடுக்குறாரு. அந்த அப்பத்தை சாப்பிட்டு விட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, மிகவும் வந்து சந்தோஷப்படுகிறார்கள். ஆனால் அந்த அப்பம் எவ்வளோ நேரம் வரைக்கும் தெரியுமா? வெயில் ஏறின உடனே 20-21 வசனங்களை வாசித்து பாருங்க. வெயில் ஏறின உடனே பூச்சி பிடித்தது, உருகி போயிற்று, கெட்டு போயிற்று, நாற்றம் எடுக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அதிகாலையில் வெயில் வருவதற்கு முன்பாக நீங்கள் செபித்து ஆண்டோடு பேசி மன்னாவை பெற்றுக்கொண்டால்தான் அன்றைக்கு நீங்கள் திருப்தியாக இருக்க முடியும். இந்த அதிகாலை ஜபத்தில் எவ்வளவு நன்மைகள் இருக்கிறது என்று பார்த்தீர்களா? எனவே இந்த அதிகாலை ஜபத்தை முக்கியப்படுத்துங்கள். நீங்கள் கர்த்தரோடு பேசுவது மாத்திரமல்ல, அவர் பேசும் வரை பொறுத்திருந்து ஆவிக்குரிய மன்னாவை பெற்று திருப்தியாக செல்லுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க வேதத்தை முக்கியத்துவப்படுத்துறதுல. சங்கீதம், நீதிமொழிகள் நிறைய கொடுக்கப்பட்டிருக்குது. அதில் வழிகாட்டிகள் நிறைய இருக்கிறது. கர்த்தாவே, அந்த ஆலோசனைகளை பெற்று அதன்படி வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமென்.